பாட்டியாலா சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஷைனி தனது உத்தரவில் கனிமொழியும் சரத்குமாரும் தங்கள் நிறுவனத்திற்கு 200 கோடி ரூபாய் வரை முறைகேடாக அரசுக்கு சொந்தமான பணத்தை தங்கள் சொந்த காரியங்களுக்காக பயன்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்துள்ளனர். கிரிமினல் சதி மற்றும் நம்பிக்கை மோசடி ஆகிய குற்றங்களை செய்துள்ளதாக கோர்ட் கருதுகிறது. எனவே அவர்கள் ஜாமீன் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். இது பற்றி பத்திரிகையில் வந்த செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு மோசடி வழக்கில் கனிமொழிக்கு எப்படியும் ஜாமீன் கிடைத்துவிடும் என்ற திமுகவினரின் நம்பிக்கை நேற்று வீணானது. கனிமொழி உள்பட சிலரின் ஜாமீன் மனுக்களை சிபிஐ எதிர்க்கவில்லை என்பதை பெரிய அளவில் பொருட்படுத்த முடியாது. மேலும் பெண் என்பதால் கனிமொழிக்கு சலுகை காட்ட முடியாது என கூறி கனிமொழி உட்பட 8 பேரின் ஜாமீன் மனுக்களை சிபிஐ சிறப்பு கோர்ட் நீதிபதி ஷைனி தள்ளுபடி செய்தார். இத்துடன் கனிமொழியின் ஜாமீன் மனு 4வது முறையாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதனால் கனிமொழி தரப்பில் அடுத்த வாரம் டெல்லி ஹைகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு மேல்முறையீடு செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கனிமொழி மற்றும் 7 பேரின் ஜாமீன் மனு டெல்லி பாட்டியாலா சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் நீதிபதி ஷைனியால் 3/11/2011 அன்று நிராகரிக்கப்பட்டது. நீதிபதியின் தீர்ப்பு விவரம்: கனிமொழியும் மற்றவர்களும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களில் உள்ள காரணங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை. இவ்வழக்கு சரியான வகையில் சென்று கொண்டிருக்கிறது. ஜாமீன் கோருபவர்கள் அனைவரும் தற்போது சிறையில் உள்ளனர். இவர்களது 6 மாத சிறை வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யவில்லை. இவர்களின் நடத்தை திருப்திகரமாகவே உள்ளது. தடயங்களை அழிக்கவோ சாட்சிகளை கலைக்கவோ முயற்சிக்கவில்லை. ஆனால் இந்த வழக்கு பிற வழக்கமான வழக்குகளைப் போன்றது அல்ல. எனவே இவ்வழக்கில் சாட்சிகள் அனைவரும் திடீர் நெருக்கடிக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆட்பட வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு நெருக்கடி ஏற்பட்டால் வழக்கின் போக்கில் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய பின் விளைவுகள் ஏற்பட்டு பாதிப்பை உண்டாக்கும். உறவினர்கள், நண்பர்கள் ஜாமீன் கோரும் கனிமொழியும் சரத்குமாரும் தங்கள் நிறுவனத்திற்கு அரசு பணத்தை திருப்பி விட்டுள்ளனர். வழக்கின் சாட்சியாக இருப்பவர்கள் எல்லோருமே இவர்களது உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கலைஞர் டிவியில் இவர்களுக்கு கீழ் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களாக உள்ளனர். எனவே கனிமொழியையும் சரத்குமாரையும் ஜாமீனில் விட்டால் இவர்கள் மூலம் சாட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்படும், சாட்சிகளுக்கு அச்சம் ஏற்படும் என்பதை மறுப்பதற்கில்லை. வழக்கு விசாரணை ஆரம்பித்த பிறகும் கூட கோர்ட் நடவடிக்கைகளுக்கும் சாட்சிகளுக்கும் நெருக்கடி ஏற்படலாம். எனவே இவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோருவதில் நியாயமில்லை. சிபிஐ வழக்கறிஞர் லலித் வாதாடும் போது ஒரு கருத்தை முன்வைத்தார். கனிமொழி, சரத்குமார், கரீம் வரானி ஆகியோர் இந்த வழக்கில் சற்று வித்தியாசமான தொடர்புடையவர்கள். மற்றவர்கள் மீதான குற்றச்சாட்டிற்கும் இவர்கள் மீதான குற்றச்சாட்டிற்கும் வேறுபாடுகள் உள்ளன என்று கூறினார். சிபிஐ வழக்கறிஞரின் இந்த வாதத்தை கோர்ட் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. அதேபோல மற்றவர்களோடு ஒப்பிடுகையில் ஜாமீன் கோரும் இந்த 8 பேருக்கும் குற்றம் நிரூபணம் ஆனாலுமே கூட 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். எனவே மற்றவர்களோடு இவர்களையும் ஒப்பிட முடியாது. வழக்கின் தன்மை, சூழ்நிலை அடிப்படையில் இவர்கள் மாறுபட்டவர்கள் என சிபிஐ கூறுகிறது. இதுவும் தவறு. இவ்வழக்கில் தொடர்புடைய எவருக்கும் எந்த வேறுபாட்டையும் கோர்ட் கருதவில்லை. பிரதான குற்றப்பத்திரிகையில் பெயர் இடம்பெறவில்லை, துணை குற்றப்பத்திரிகையில் பெயர் இடம்பெற்றுள்ளது என்ற வாதங்கள் எல்லாம் சரியல்ல. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அனைவரும் சட்டத்தின் முன் சமமானவர்களே. இவர்களை சட்டம் ஒரே பார்வை கொண்டுதான் பார்க்கிறது. இதில் வேறுபடுத்தி பார்க்கும்படி கூறுவதையும் ஏற்க முடியாது. எல்லோருக்கும் தான் 409 குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் 17 பேர் மீதும் பிரிவு 409 உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் பொருந்தும். பிரிவு 409 படி 5 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது தவறு. அது 10 ஆண்டுகளாகவும் இருக்கலாம் அல்லது மேலும் அதிகரித்து ஆயுள் தண்டனை வரை போகலாம். கனிமொழியும்
சரத்குமாரும் தங்கள் நிறுவனத்திற்கு 200 கோடி ரூபாய் வரை முறைகேடாக பெற்றுள்ளனர். அரசுக்கு சொந்தமான பணத்தை தங்கள் சொந்த காரியங்களுக்காக பயன்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்துள்ளனர். கிரிமினல் சதி மற்றும் நம்பிக்கை மோசடி ஆகிய குற்றங்களை இவர்கள் செய்துள்ளதாக கோர்ட் கருதுகிறது. எனவே இவர்களது ஜாமீன் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைது செய்யப்படும் முன்னரே முன்ஜாமீன் கோரி கனிமொழி மனு தாக்கல் செய்தார். அது நிராகரிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட பின் சிறப்பு கோர்ட்டிலும் பின்னர் டெல்லி ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டிலும் ஜாமீன் மனு தாக்கல் செய்து அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இதை அடுத்து ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சமீபத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து 4வது முறையாக மனு தாக்கல் செய்தார். அதுவும் 3/11/2011 அன்று நிராகரிக்கப்பட்டு விட்டது. மத்திய அரசு தனது கூட்டணி பலத்தில் தான் நாளை ஓட்டுகிறது. திமுக அரசை யாரும் அசைக்க முடியாது என்ற தவறான நம்பிக்கையில் இருந்த கருணாநிதி இன்று தன் மகளையே தனக்கு தெரிந்து நடந்த ஊழலுக்கு பலிகடா ஆக்கிவிட்டார். இதில் அவர் காங்கிரஸையோ மற்றவர்கள் மீதோ வருத்தப்படுவதில் எந்த லாபமும் இல்லை. கருணாநிதி பிறரை குறை கூறுவதிலும் அர்த்தம் கிடையாது. தன் வினை தன்னை சுடும் என்ற பழமொழி உண்மையாகிவிட்டது. இதை கருணாநிதி போன்ற பெரியவர்கள் உணர்ந்து இனிமேலாவது நேர்மையான முறையில் நடந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.